வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் யூனிட்ல 2 மார்க் क्वेश्चंस இப்ப பார்க்கறோம். அதுலயும் ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்கா நம்ம Chisquare distribution ரெலவென்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். In first problem, define Chisquare test for population variance. So population varianceல actually இதுல நம்ம நிறைய மாடல்ல வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். டேபிள்ல எல்லாமே வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ரெலவென்ட்டா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ எப்படிலாம் 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, எந்தெந்த definitions results கேட்பாங்கங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம கேட்டிருக்கிறது population variance based Chisquare distribution எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் இது ஒரு டெஃபினிஷன் தான். Let x1 x2 up to xn be a random sample from a normal population with variance sigma square. So variance define பண்றாங்க, nth term வர random sample define பண்றாங்க. Set the null hypothesis h0 from sigma square to equivalent to sigma naught square. So null hypothesis இந்த ஆர்டர்ல டிஃபைன் பண்றாங்க. Then the test statistics is Chisquare which is equal to summation xi minus x bar divided by sigma naught whole square I varies from 1 to n. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா xi இந்த டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா, n டேர்ம்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ n டேர்ம்ஸ்ங்கிறப்ப நம்ம மீன் வேல்யூ பார்க்கலாம், எக்ஸ் பார் டிவைடட் பை வேரியன்ஸ் டிஃபைன் பண்ணுறல சிக்மா ஸ்கொயருங்கிறது சிக்மா நாட் ஸ்கொயர். ஸோ சிக்மா நாட் ஹோல் ஸ்கொயர் இதோட டோட்டல் வேல்யூ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் n s ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா நாட் ஸ்கொயர். இது ஷார்ட் ஃபார்ம் எழுது. s ஸ்கொயர் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் தி சாம்பிள். Here df is n minus 1. ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க வேண்டிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ n minus 1. இதுதான் இதோட டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனில் நமக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, டிஎஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தெரியும், என்னென்ன கண்டிஷன்ஸ் தெரியும் மட்டுமாவது நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ங்கிறப்ப நமக்கு இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக இந்த ஃபார்முலாஸ் தெரியும், இந்த கண்டென்ட் தெரியும், இந்த கான்செப்ட் தெரியும் நோட் பண்ணால் கூட போதும். இன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் Chisquare test for goodness of fit. இது அடிக்கடி நமக்கு கேட்டிருப்பாங்க, நீங்கள் ப்ரீவியஸாக எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் பார்த்துருப்பீங்க. Chisquare test for goodness of fit. Chisquare test of goodness of fit is a test to find if the deviation of the experiment from theory is just by chance or it is due to the inadequacy of the theorem to fit the observed data. It is main concept, the theorem to fit the observed data. ஸோ குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் எடுக்கிறோங்கிறதா இருக்குது. டெஸ்ட் டு ஃபைண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா டீவியேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் ஃப்ரம் தியரி இஸ் ஜஸ்ட் பை சான்ஸ் ஆர் இட்ஸ் டியூ டு இன்அடிக்வன்சி ஆஃப் த தியரம் டு ஃபிட் த அப்சர்வ் டேட்டா. ஸோ அப்சர்வ் டேட்டாவோட வேல்யூ எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் இந்த கான்செப்டில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். By this test, difference between observed and expected frequencies are significant or not. So, இதில் observed data and expected data பார்த்தீங்கன்னா Chisquare test statistics of goodness of it is defined by Chisquare equal to summation O minus E whole square by E. இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் குட்னஸ் ஆஃப் இட்டோட ஃபார்முலாங்கிறது நமக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எழுதணும்னு கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அப்சர்வ் டேட்டா ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த கண்டிஷன் மட்டும் எழுதிடுங்க. Chisquare test statistics of goodness of it is defined by Chisquare equal to summation observed data minus expected data whole square divided by expected data. பட் இங்கே இந்த நோட்டேஷனில் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது. ஜஸ்ட் இதோட டெஃபினிஷன் என்ன, இதோட டைம் என்னங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ 0ங்கிறது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சிஸ், ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். தேர்ட் ப்ராப்ளம் ரைட் டவுன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூசஸ் ஆஃப் Chisquare distribution. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் Chisquare distribution கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அட்லீஸ்ட் 2 or 3 எக்ஸாமில் நோட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாலே போதும். ஸோ Chisquareனாலே நமக்கு தெரியும் இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட் இந்த கான்செப்டில் தான் வருது. ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட். நெக்ஸ்ட் டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ரெலவெண்ட்டாகவும் நம்ம இந்த கேட்டகரியில் தான் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ Chisquare டிஸ்ட்ரிபியூஷனாக குட்னஸ் ஆஃப் ஃபிட்டு, இந்த ஆட்ரிபியூட்ஸ் ரெலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வருங்கிறது நமக்கு தெரியும். ஜஸ்ட் அது இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்ட் பாயிண்ட் டு டெஸ்ட் இஃப் த ஹைபோத்திக்கல் வேல்யூ த பாப்புலேஷன் வேரியன்ஸ் இஸ் சிக்மா ஸ்கொயர். Fourth point, to test the homogeneity of independent estimates of the population variance. Fifth one, to test the homogeneity of independent estimates of the population correlation coefficient. இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் பேஸ்டாக பார்க்குறது,
எஸ்டிமேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் கொஸ்டினில் நம்ம நோட் பண்ணலாம். ஃபோர்த் ப்ராப்ளம், எக்ஸ்பிளைன் கண்டிஷன்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர். இதுவும் அதே தான். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதோட கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறது இங்கே பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் டெஸ்ட், the sample observations should be independent. இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கனாலே எல்லாமே நம்ம இண்டிபெண்டன்ட் தான் நோட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக given datas are இண்டிபெண்ட்டாக இருக்கணும். Constraints on the cell frequencies if any must be linear. Example, summation OI equal to summation EI. Third, N, the total frequency. டோட்டலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது should be at least 50. ஸோ 50 அது இருக்கணும். No theoretical cell frequencies should be less than 5. So theoretical frequencies value less than 5 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாஸ் எடுத்துருப்போம், அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதில் தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த பேசிக்காக இந்த 4 கண்டிஷன் இருக்கிற மாதிரி டேட்டாஸ் இருக்கணுங்கிறது தான் நம்ம இந்த கொஷினில் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் ப்ராப்ளம், ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இதுவும் நமக்கு சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வர்ற டாப்பிக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னால் அது எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். இதை 3 கேஸாக பிரிக்கிறாங்க. நோட் 1, இன் தி கேஸ் ஆஃப் ஃபிட்டிங் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா டிஎஃப் வேல்யூ n-1. நெக்ஸ்ட், ஃபிட்டிங் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா டிஎஃப் வேல்யூ n-2. ஃபிட்டிங் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ n-3. இதுக்கு ஏற்றபடி தான் நம்ம ப்ராப்ளத்தில் சில இடங்களில் n-1 n-1 எழுதியிருப்போம், n-2 டேரெக்டாகவே எழுதியிருப்போம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா n-1, பாய்சானாக இருந்தால் n-2, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா n-3. இது ஒரு ரிசல்ட்டு. அடுத்த ரிசல்ட்டு, இஃப் சை ஸ்கொயர் வேல்யூ 0 ஆனா ஆல் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் கோஇன்சைட். ஸோ இந்த வேல்யூவே நமக்கு 0ங்கிறப்போ போத் ஆர் ஆல் கோஇன்சைட். நோட் 3, ஃபார் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேல்யூ v, வேரியன்ஸ் 2v. இதுவும் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராப்ளமில் யூஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் இங்கே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிற கேட்டகரியில் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் தட் சை ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் i equal to 1 to k y minus ei whole square divided by ei which is equal to summation y square by ei minus n. I varies from 1 to k, where k is set of theoretical observed values with total frequencies n. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா இதுக்கு எப்படி ப்ரூஃப் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இதை சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் டேட்டா மைனஸ் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப் டு kth டேர்ம் வரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இப்போ இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலான்னு பாருங்கள். பை டெஃபனிஷன் சை ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் சமேஷன் y மைனஸ் ei ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ei, I varies from 1 to k. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 2oi ei ப்ளஸ் ei ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சமேஷன் i equal to 1 to k y ஸ்கொயர் பை ei மைனஸ் 2 டைம்ஸ் சமேஷன் i equal to 1 to k y ப்ளஸ் சமேஷன் i equal to 1 to k ei. இந்த ei ஸ்கொயர் டிவைடட் பை eiனா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ இதனோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. சமேஷன் i equal to 1 to k y ei போத் ஆர் வேல்யூ n. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சமேஷன் i equal to 1 to k y ஸ்கொயர் பை ei மைனஸ் 2 இன்ட்டு n ப்ளஸ் n. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிறோம். மைனஸ் 2n ப்ளஸ் என்னங்கிறப்ப இதோட வேல்யூ மைனஸ் n. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டு. ஸோ 2 ஸ்டெப்லேயே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். கண்டிஷன் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரிசல்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தட் இஸ் சமேஷன் i equal to 1 to n y ஸ்கொயர் பை ei மைனஸ் n. ஹென்ஸ் த ரிசல்ட். இதுவரை பார்த்தது எல்லாமே ஒரு டெஃபினிஷன் பேஸ்டாவோ இல்லை அப்ளிகேஷனோட கண்டிஷன்ஸ் அண்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஒரு சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் பார்க்குறோன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கொஷினில் ஏதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஏதாவது சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ரிசல்ட் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன். இஃப் ஏபிசிடி இந்த மாதிரி டேட்டா கொடுக்குறாங்க. இஃப் 2/2 continuous table with 2 attributes
then Q which is equal to AD minus BC divided by AD plus BC. AD minus BC divided by AD plus BC is called the coefficient of association. If the attributes are independent, then A by B equal to C by D. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இந்த கான்செப்டில் இந்த attributes of independence A by B equal to C by D நம்ம சில இடங்களில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிசல்ட்லாம் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ரிசல்ட் 2 இது யாட்டிஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இன் a 2/2 table of frequencies of cell is small, say 3 or 4. ஸோ 3 or 4 டேட்டாஸில் இருக்குன்னா makes யாட்டிஸ் கரெக்ஷன் to make சை ஸ்கொயர் continuous. ஸோ எய்ட்ஸ் கரெக்ஷனுங்கிறதெல்லாம் இந்த கான்செப்டில் தான் இருக்குது. இது 2/2 டேபிளில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதனோட வேல்யூ இட்ஸ் நியரர் டு 3 or 4 இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சில சமயம் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே நம்ம இந்த டெஃபினிஷனை மட்டும் எழுதினாலே போதும். இதுக்கடுத்து சிம்பிள் அண்ட் ஒன்லைன் வேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சை ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் ஆன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ கண்டிப்பாக சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு கேட்டகரி எடுத்திருக்கோம், பாய்சானுக்கு ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுனால மேக்ஸிமம் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். Second point, the mean of the chi square distribution is equivalent to the number of degrees of freedom and its variance is equivalent to twice the degrees of freedom. So variance ங்கிறது 2 times தான் நம்ம சொல்றோம், 2v நம்ம நோட் பண்ணியிருந்தோமா. So twice the degree of freedom. The chi square distribution or chi square test should not be applied if n is less than 50. இதுவும் நம்ம கண்டிஷனில் பார்த்தோம், is greater than 50 தான் இருக்கணும்னு சொன்னோம். ஸோ less than 50 இருந்தால் இந்த ரிசல்ட் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. Chi square test is very popularly known as test of goodness of fit. இதுவும் நமக்கு தெரியும். Chi square distribution அந்த goodness of fit கான்செப்ட்ங்கிறது இங்கே மெயின் கான்செப்ட். உங்களுக்கு சில சமயம் இதெல்லாம் கேட்பாங்க, குட்னஸ் ஆஃப் ஃபிட்ங்கிறது எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வருதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சிம்பிளாக நோட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெவியாக 2 மார்க் கொஷின் பார்க்குறப்ப இந்த மாதிரி 1 லைனில் நமக்கு கேட்குறாங்கன்னா நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 5th ப்ராப்ளம், ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி அப்ளிகேஷன் of chi square test is that no cell frequency should be less than 5. When chi square values are to be added, Yatis corrections should not be applied. ஸோ இதுவும் முக்கியம், எந்தெந்த வேல்யூக்கெலாம் அது எடுக்க முடியுமோ அதுக்கு தான் எடுக்க முடியும். ஸோ இந்த Yatis correction நமக்கு நியரர் டு வேல்யூஸில் தான் எடுக்க முடியும், அது மட்டும் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ரிமைனிங் வேல்யூஸ் should not be applied. Chi square distribution is a limiting approximations of the multinomial distribution. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. Chi square test depends only on the set of observed and expected frequencies and no degree of freedom. Observed data இருக்கணும், expected dataவும் சில ப்ராப்ளத்தில் நம்ம மெயினாக டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எந்த லெவலில் இருக்குங்கிறதும் அங்கே முக்கியம். த சிம்பிள் chi square நம்ம நோட் பண்ணுறோம்ல, இது க்ரீக் லெட்டர் சை. இது வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்துன்னா க்ரீக் லெட்டர். ஒரு பேசிக்காக நம்ம chi square டிஸ்ட்ரிபியூஷனை நமக்கு இதெல்லாம் ரிசல்ட்லாம் நமக்கு தெரியணுங்கிறது இங்கே நோட் பண்ணியிருக்கோம். The chi square test was first used by Carl Pearson in the year of 19. The sum of observed and expected frequencies is always 0. So sum value பார்த்தீங்கன்னா இதோட observed and expected value 0 தான் இருக்கணும். In R by S continuation table, DF is R minus 1, S minus 1. ஸோ இந்த கண்டினியூஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பார்த்துருந்தோம். இதோட DF பார்த்தீங்கன்னா R minus 1, S minus 1. If chi square equal to 0, then it implies all observed and expected frequencies are coincide. Chi square value 0 இருந்ததுன்னா observed and expected data கண்டிப்பாக coincide மாறும். The chi square value of 2/2 table A, B, C, D is A plus B plus C plus D, AD minus BC whole square divided by A plus C, B plus D, A plus B, C plus D. So total AD minus BC whole square divided by இந்த ஆர்டர் பிடி அடுத்து ஏபிசிடி. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இது ஞாபகத்தில் வர மாதிரி தான் இருக்கும், மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட் ஒன், த சம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் chi square வேரியேட்ஸ் இஸ் ஆல்சோ எ chi square வேரியேட். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த chi square வேரியேட்ஸ். இவ்வளோ தான். ஸோ chi square டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி கேசஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோட்ஸ் தான் இங்கே நம்ம பார்த்தது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு தடவை இல்லை 2 தடவை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். இதில் பார்த்த எல்லாமே யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு வராது. பட் ஒரு கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக புரியும். அண்ட் சைஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன, எந்த மாதிரில கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.